மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கம் பகுதியில் கடந்த 12ஆம் தேதி பள்ளி முடித்து வீடு திரும்பிய சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளி 14வது நாளான நேற்று ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அந்த வடமாநில இளைஞரை தமிழ்நாடு அழைத்து வந்த காவல்துறையினர் கவரைப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து விடிய விடிய விசாரணை நடத்தி வருகின்றனர். வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் நேரில் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினார். தொடர்ச்சியாக அந்த குற்றவாளி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் எனவும் ஐஜி தெரிவித்திருந்த சூழலில் விடிய விடிய அவரிடம் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. அவருடைய அடையாளங்கள் எதையும் தற்போது வரை காவல்துறையினர் வெளியிடவில்லை. விசாரணையில் அவரிடம் வாக்குமூலத்தை பெற்று அதற்கு பிறகாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்ற ஒரு தகவலை ஐஜி தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக நள்ளிரவு முதல் விடிய விடிய வடமாநில இளைஞரிடம் கவரைப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இதற்கு பிறகாக அவரிடம் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான ஆவணங்களில் கையெழுத்தும் வாக்குமூலமும் பெற்ற பிறகாக அந்த சம்பவம் நடைபெற்ற மாந்தோப்பிற்கு அழைத்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆவணங்களில் கையெழுத்து பெற்ற பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்படுவார் என்ற ஒரு தகவலை தற்போது காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.